அரசியல் களத்தில் அரங்கேறும் சுவாரஸ்யமான நிகழ்வுகள், தலைவர்களின் சாதுரியமான மேடை பேச்சுகளை அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் அப்பா பகுதியில் பார்க்கலாம். எல்லோரும் சொல்கிறார்கள், தனித்து நிற்கிறார்கள், நரி கூட்டங்கள் அதுதான் சேர்ந்து வரும், சிங்கம் தனியாகத்தான் வரும். சட்டமன்ற தேர்தல்ல தாவேக்காவோட இப்ப வரைக்கும் எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரல. அதனால தனித்து போட்டியிட போறதா சொல்லியிருக்கிறாங்க. அது சரி, அட ஏன் அவங்க தனியா போட்டி போடுறாங்கன்னு செங்கோட்டையன் ஒரு அதிரடி ரிப்ளை கொடுத்திருக்கிறாரு. எல்லோரும் சொல்கிறார்கள், தனித்து நிற்கிறார்கள், சிங்கம் தனியாகத்தான் வரும். நாளை சொல்வதற்கு காரணம், உங்களை போன்று வருவது நரி கூட்டங்கள் அதுதான் சேர்ந்து வரும். நாளை சொல்வதற்கு காரணம், துணிந்து நிற்கின்ற ஒரு தலைவரை நான் காணுகிறேன். நான் புரட்சித் தலைவரோடு புரட்சித் தலைவர் அம்மாவோடு பயணம் செய்ததற்கு பிறகு 50 ஆண்டு கால வரலாற்றுக்கு பிறகு தூக்கி எறிந்த போது என்னை தூக்கி பிடித்தவர் தான் உங்களுடைய தலைவர் என்பதை இன்றைக்கும் நெஞ்சார நான் மனதிலே வைத்துத்தான். என்னுடைய மக்கள் தான் எனக்கு தெய்வம். மக்களை சந்தித்து வாக்கு கேட்கின்ற போது காலனி அணியாமல் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்கிறேன். அடிக்கிற வெயில செருப்பு போட்டாலே கால் சுடுதுங்க. ஆனா பாண்டிச்சேரி மணவெளி தொகுதியில போட்டி போடுற சபாநாயகர் செல்வம் வெறும் காலையே வாக்கு சேகரிக்க கிளம்பிட்டாரு. ஏன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில நீங்களே கேளுங்க. மக்கள் பணிக்கான தேர்தல், அதனால மக்களை மட்டுமல்ல அவர்களை என் தெய்வமாக வழிபடுகின்ற காரணத்தால் அவளை சந்திக்கின்ற போது காலில் மீதியடி அணியாமல் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி கண்டிப்பா வாக்கு சேகரிக்கின்ற போது காலில் செருப்பணிய மாட்டேன்.